அனைவருக்கும் வணக்கம். எஸ்எஸ்சியிலேருந்து ஸ்டெனோகிராஃபர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. அதில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் அந்த தலைப்பில் அந்த பார்ட் 3 அதில் உள்ள என்ன சிலபஸ், அதை எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே தமிழ்நாட்டில் நிறைய ஸ்டெனோகிராஃபர்ஸ் இருக்காங்க. தமிழ் ஹையர் அண்ட் இங்கிலீஷ் ஹையர் முடித்தவங்க இருக்காங்க. ஆனால் பெரும்பான்மையானோர் இந்த எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபருக்கு ரொம்ப ஒரு ஏனோதானோன்னு தான் எழுதுகிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் கொஞ்சம் அவங்களுக்கு பயம் கொடுக்குது. ஏன்னா இதில் 100 மார்க்ஸுக்கு நமக்கு கேட்குறாங்க. கிராமர் என்ன எனக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு இதில் நிறைய பேர் இதுக்கு ட்ரை பண்ணுறதில்ல. முழுமையாகவே தமிழ்நாடு கவர்மெண்ட் போடக்கூடிய அந்த ஸ்டெனோகிராஃபர் வேக்கன்சிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோவில் எவ்வளோ ஈஸியாக நம்ம இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் உண்டா, சிலபஸ் என்ன, இது எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எப்படி இது நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் மொத்தம் இந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு ரிட்டன் டெஸ்ட்டுக்கு நமக்கு 3 பார்ட்ஸ் இருக்குது. அதில் 3rd பார்ட்டு தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஃபஸ்ட் பார்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், இது 50 மார்க்குக்கு கேட்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸ் பார்ட் 2, இதுவும் 50 மார்க்ஸ்க்கு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷனில் எத்தனை கொஷின்ஸ்னால் 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. மார்க்ஸ் 100 மார்க்ஸ். டைம் டியூரேஷன் 60 மினிட்ஸ். 60 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் 100 கொஷின்ஸை அட்டன் பண்ணிடணும். ஸ்க்ரைபை வச்சு எழுதுகிற கேண்டிடேட்ஸாக இருக்கிறவங்களுக்கு 80 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கொஷின் டைப் அப்ஜெக்டிவ் டைப் தான். மல்டிபிள் சாய்ஸ் இருக்கும், ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நம்ம பெஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் உண்டு. நெகட்டிவ் மார்க்கிங் எப்படி அப்படின்னா, 0.25 மார்க்கு ஒரு தப்பாக நீங்கள் எழுதுகிற ஆன்சருக்கும் 0.25 மார்க் டெடக்ட் பண்ணுவாங்க. இப்போ 4 கொஷின் நீங்கள் தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா 1 மார்க் போகும். செக்ஷனல் டைமர் யூஸ் பண்ணுறாங்க. செக்ஷனல் டைமர்னால், இப்போ பார்ட் 3க்கு நீங்கள் பார்ட் 3 ஆன்சர் பண்ணும்போது 60 மினிட்ஸ் கொடுப்பாங்க. அந்த 60 மினிட்ஸ்க்குள்ளே பார்ட் 3யை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்ட் 3 இடையில பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்ட் 1க்கோ பார்ட் 2க்கோ நீங்கள் போய் பார்க்குறது அந்த மாதிரி இருக்க முடியாது அந்த செக்ஷனல் டைமர் யூஸ் பண்ணும்போது. ஓகே, இப்போ இந்த 100 மார்க்ஸை எப்படி ஸ்கோர் பண்ண போகிறது? எப்போவுமே ஒரு தேர்வு எழுத போகிறதுக்கு முன்னாடி அந்த தேர்வில் என்ன கேட்பாங்க, அந்த சிலபஸ் நமக்கு தரோவாக இருக்கணும். அதில் என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த சிலபஸ் எதுக்காக அப்படின்னா, மெயினாக அந்த கேண்டிடேட்டுக்கு எப்படி இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறதுக்கு தெரியுமா, அவங்க இங்கிலீஷ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான புரிதல் அந்த கேண்டிடேட்டை இருக்கா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷனில் 100 மார்க்ஸ்க்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ இதில் அந்த நோட்டிஃபிகேஷனில் ஓவராலாக இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. லைக் vocabulary, grammar, sentence structure, synonyms and antonyms, correct usage of words or phrases, comprehension passages, writing ability assessment, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் ஃபர்தராக இப்போ vocabularyனா அது ஒரு பெரிய கடல், கிராமர்னால் அது ஒரு பெரிய கடல். ஸோ ஃபர்தராக நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் அனாலிஸ் பண்ணி இதை இன்னும் என்னென்னலாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்ட்டு அந்த சிலபஸை நான் பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன். இப்போ vocabulary எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது synonyms and antonyms. இது ஒரு நாளையில் இந்த synonyms and antonyms எல்லாம் படிச்சிட முடியாது. ஏன்னா இங்கிலீஷில் நிறைய வார்த்தைகள் இருக்குது. அந்த எல்லா வார்த்தைகளுக்கும் நிறைய விதமான அர்த்தங்கள் இருக்குது, எதிர்ச்சொற்களும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் டெய்லி படிச்சுட்டு வரக்கூடிய விஷயம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போது ஒன் ஹூ பிலீவ் இன் காட், அவங்க அந்த ஃபுல் சென்டென்ஸை ஒரு வார்த்தையில் நம்ம தேயிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒன் ஹூ டசன்ட் பிலீவ் இன் காட் அப்படிங்கிறது ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரியான ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ். அப்புறம் பாருங்கள், ஸ்பெல்லிங் கரெக்ஷன்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். இந்த vocabularyயை பொறுத்தளவில் நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இந்த vocabulary.
சரியா? ஸோ இப்போ இன்றைக்கி நீங்கள் ஒரு 5 சினானிம்ஸ் படிக்கிறீங்க, 5 ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு இன்னொரு 5. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸாமுக்கு முன்னாடி வர டெய்லி அப்படியே படிச்சுட்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இதில் உள்ள எல்லாமே அப்படி தான். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸும் அப்படி தான். நெக்ஸ்ட்டு கிராமர் அண்ட் யூசேஜ். இது எப்படின்னா, கான்செப்டை ஃபஸ்ட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத தரோவாயிட்டுனா எப்போ என்ன கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு பார்ட்டு தான் இந்த கிராமர் அண்ட் யூசேஜ். ஸோ இதில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, டென்சஸ், மெயினாக வந்து சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சு, ஸ்பாட் த எரர். ஸ்பாட் த எரர்னு சொல்லும்போது கிராமர் மொத்தமே அடங்கியிருந்தால் அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் வர்ற அடுத்தடுத்த வீடியோவில். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படின்னா இந்த கிராமர் பேஸ் பண்ணி, இப்போது த கேட் இஸ் அண்டர் தி மேட், அதில் அண்டர் வருமா, ஆன் வருமா, இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன்ஸை ஃபில்லப் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து கிராமர் பேஸ் பண்ணியான கொஷின்ஸ் வந்து நிறையவே இருக்கும். இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் இன்டைரக்ட்லாம் ஒரு 5 கொஷின்ஸாகவே கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா, நீங்கள் டெய்லி இதோட ரூல்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு கிடையாது, வொக்காபுலரி மாதிரி கிடையாது. ஜஸ்ட் அந்த கான்செப்ட் அண்ட் ரூல்ஸ் தெரிஞ்சால் மட்டுமே யூ கேன் ஈஸிலி மூவ் ஆன். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கிலீஷில் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், சென்டென்ஸ்க்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதிலே வந்து இப்போ சில வார்த்தைகளில் வந்து இதுக்கு பதிலாக இன்னொரு வார்த்தையை போட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம வந்து சென்டென்ஸ் கரெக்ஷன் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் ஏதாவது தப்பு, இந்த ஒரு தப்பு இருக்கும், அந்த தப்பு வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் அந்த சென்டென்ஸில் தப்பே இல்லாமல் கூட இருக்கும், அதையும் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பேரா ஜம்பிள்டு சென்டென்சஸ். இப்போ ஒரு செட் ஆஃப் 5 சென்டென்ஸோ ஒரு 7 சென்டென்ஸோ கொடுப்பாங்க. அந்த சென்டென்ஸ் வந்து மாறி மாறி இருக்கும், குழம்பி அந்த ஐடியாஸ் வந்து ஒரு ஃப்ளோவாக வராமல் ரீஅரேஞ்ச் ஆகி அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை நம்ம வந்து நீட்டாக ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும். தென் ஃப்ரேஸ் ரீப்ளேஸ்மெண்ட். எப்படி நீங்கள் வந்து வேர்டு ஒரு சென்டென்ஸில் வந்து இந்த ஒரு சென்டென்ஸோடைய பார்ட் வந்து தப்பு அப்படின்னு சொன்னோமோ, அதே மாதிரி ஒரு ஃப்ரேஸ் வந்து தப்பு, அதை வந்து நம்ம இந்த ஃப்ரேஸுக்கு பதிலாக இதை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரியான எக்ஸசைசஸ் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் அதே மாதிரி தான், வொக்காபுலரி மாதிரி தான். நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸில் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம ஸ்கூலில் படிக்கும்போதெல்லாம் ஒரு பேசேஜ் கொடுப்பாங்க, அதுலேருந்து கொஷின் கேட்டால் ஈஸியாக வந்து ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு முதல் லைன் ஆன்சரு, செகண்ட் கொஸ்டினுக்கு 2வது லைன் ஆன்சர், இந்த மாதிரிலாம் வந்து நான் படிச்சிருக்கேன். ஓகேவா? அந்த மாதிரி இருக்காது. எஸ்எஸ்சி எக்ஸாமில் உள்ள காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து அதில் உள்ளதை ரீட் பண்ணிவிட்டு நம்ம யோசித்து ஆன்சர் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ் இருக்கும். இன்னொன்று, அந்த பேசேஜில் உள்ள வெக்காபுலரி, அதில் உள்ள வேர்ட்ஸை வந்து அண்டர்லைன் பண்ணி அது வந்து அந்த சிச்சுவேஷன், அந்த பேசேஜில் அந்த கான்டெக்ஸ்டில் என்ன மீனிங் தருது அந்த மாதிரி இருக்கும். அண்ட் மெயின் ஐடியா என்ன, இந்த மாதிரியான நம்ம யோசித்து ஆன்சர் பண்ணுற மாதிரியான விஷயங்களாக இருக்கும். ஓகேவா? இதான் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இதுவும் வந்து நமக்கு டெய்லி ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பாக அவசியம். அடுத்தது நம்மளோட ரைட்டிங் எபிலிட்டி செக் பண்ணுறது. அது ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான், காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜஸ் கண்டிப்பாக இருக்கும், அதுவுமே நம்மளோட ரைட்டிங் எபிலிட்டியை செக் பண்ணுறது தான். தென் எரர் ஸ்பாட்டிங் எக்ஸசைசஸ். இப்போ ஸ்பாட் த எரர், கிராமர், அது வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கிராமர் எல்லாமே இன்க்ளூடட் தான். நம்ம எரரை வந்து ஸ்பாட் பண்ணுற இது. நெக்ஸ்ட்டு க்ளோஸ் டெஸ்ட். ஸோ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கிராமர் பேஸ்டுன்னு ஒன்று பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். ஆனால் கிராமர் பேஸ்டுன்னு இல்லாமல் நிறைய வேர்ட்ஸு, வொக்காபுலரியை டெஸ்ட் பண்ணுற மாதிரியான க்ளோஸ் டெஸ்ட். க்ளோஸ் டெஸ்ட்னால் ஒன்றும் இல்லை, ஒரு பேசேஜில் ஒரு 5-6 இடத்துல பிளாங்க் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த பிளாங்க் ஸ்பேஸில் என்ன வேர்டு வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபில் பண்ணுற மாதிரியான பேசேஜஸ். ஸோ இவ்வளோ தான். இது எல்லாத்தையும் நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக, இஃப் யூ விஷ், நீங்கள் நினச்சா 100க்கு 100 மார்க் இங்கிலீஷில் கண்டிப்பாக எடுக்க முடியும். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வேளை ஜஸ்ட்டு மிஸ் ஆனால் கூட ஒரு 2 மார்க் 3 மார்க் தான் போகுமே தவிர மற்றபடி இந்த கிராமர், இன்டைரக்ட், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் இதெல்லாம் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கு நான் கேரண்டி. இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற இந்த டிப்ஸையும் பார்த்துடலாம். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ டெய்லி அட்லீஸ்ட் 2 காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜஸாவது என்ன பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 20 கிராமர் கொஷின்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் நிறைய வந்து எஸ்எஸ்சிக்குரிய கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், 20 கிராமர் கொஷின்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். வொக்காபுலரி பில்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒவ்வொரு நாளும் நீங்கள் புதுசாக ஒரு 10 வார்த்தைகள் டெய்லி படிக்கணும். ஏன்னா இது அது ஒரு வார்த்தையை படிக்கும்போது அதோடைய அர்த்தத்தையும் சேர்த்து படிக்கணும், அதோடைய எதிர்ச்சொல் அதையும் வந்து இங்கிலீஷில் படிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் வொக்காபுலரி பில்ட் பண்ணுங்கள். 10 வேர்ட்ஸ் படிக்க கஷ்டமாக இருந்ததுன்னா ஸ்டார்ட் வித் 5 வேர்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் த எரர் இருக்கும்ல, அது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் உள்ள ஸ்பாட் த எரரை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். டைம்டு ப்ராக்டிஸ். இப்போது நம்மளுக்கு வந்து செக்ஷனல் டைமர் வச்சு தான் எக்ஸாமே நடக்க போகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கொஷின் பேப்பர் எடுத்துக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு 60 மினிட்ஸ்க்கு டைமர் செட் பண்ணிடுங்க உங்கள் மொபைல் ஃபோனில். செட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, ஸோ 60 மினிட்ஸில் அந்த 100 கொஷின்ஸை நீங்கள் போடுங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், செகண்ட் டே இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக வந்துடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இப்போது நீங்கள் மண்டே ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களோட நீங்கள் படிக்கிற ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வாரம் முடியும் போது அந்த சாட்டர்டே அல்லது சண்டே என்ன பண்ணுங்கள், அந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் படித்த வொக்காபுலரியாக இருக்கட்டும், கிராமர் ரூல்ஸாக இருக்கட்டும், இடியம்ஸ், ஃப்ரேசஸ் எல்லாத்தையும் வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிவிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா ஒருவேளை நம்ம ரிவிஷன் பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னா டெஸ்ட்டில் எல்லாமே கொஷின் எல்லாம் நம்ம படித்த கொஷினாக இருக்கும், எங்கேயோ பார்த்த கொஷினாக இருக்கும். ஆனால் ஐயோ இதுக்கு ஆன்சர் மட்டும் என்னன்னு தெரியலையே அப்படி ஆயிரும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ரிவைஸ் எவ்ரி வீக். அந்த வீக்கு வந்து என்னெல்லாம் படிச்சிங்களோ அதை வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இப்போது ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போது ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. அதுக்கு வந்து கிராமர் கான்செப்ட்ஸ் தெரியணும் இல்லையா? கிராமர் கான்செப்ட்ஸ் அதோட பேசிக்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சால் தான் ஈஸியாக உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த எஸ்எஸ்சி ஸ்டெனோ இங்கிலீஷ் அப்படிங்கிற இந்த சீரீஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த யூடியூப் சேனலில். ஸோ டெய்லி நான் என்ன பண்ணுவேன், ஒரு பர்டிகுலர் கிராமர் கான்செப்டை பேஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் வந்து டீச் பண்ணுறேன். ஒரு பர்டிகுலர் கிராமர் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி எஸ்எஸ்சி இங்கிலீஷ் ஸ்டெனோகிராஃபர் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஜேர்னியில் கண்டிப்பாக நீங்கள் இந்த எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சி ஆர் டி இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்குள்ளே கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு உங்களோட ஜேர்னியில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஒவ்வொன்றும் வந்து எல்லாமே நான் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரரி குவெஸ்ட் அப்படிங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டெய்லி இனிமேல் ஃபர்தர் அப்டேட்ஸ் அண்ட் அப்லோட்ஸ் நிறைய கிராமர் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் வந்து என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து இந்த சேனலில் வந்து நம்மளோட நாலேஜை ஷேர் பண்ணிக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெனோகிராஃபர்ஸ் இருந்தாங்க, ஸ்டெனோ படித்து முடிச்சிருக்கிறவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷார்ட் ஹேண்டில் ஹையர் முடித்தாதான் இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு கிடையாது. எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு பேசிக்காக ஒரு 80 வேர்ட்ஸ் பெர் மினிட் வந்து இங்கிலீஷ் லோயர் வச்சுருந்தாலே அவங்களால எக்ஸாம் எழுத முடியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் முடித்த நண்பர்களுக்கு இப்படி ஒரு எக்ஸாம் இருக்குது, எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க, ஸோ இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி.